சரி சரி, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு விடு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமோ இல்ல கல்யாணத்து அன்னைக்கோ இது மாதிரி நடக்காம நிச்சயதார்த்தத்தோட முடிஞ்சதேன்னு சந்தோஷப்படு. கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் அந்த ஆள் ஒரு ஃப்ராட் இன்ஸ்பெக்டர்னு தெரிஞ்சிருந்தா எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். என்னமா பேசுற? மாப்பிள்ள ஒன்னும் தப்பு பண்ணி இருக்க மாட்டார். மாப்பிள்ளையா? யார் அவனா? இன்னும் அந்த ஃப்ராட மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அவன் பண்ண கோல்மால் தான் ஊருக்கே தெரிஞ்சு போச்சுல்ல. சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாது. அவர் ஒன்னும் ஃப்ராட் இல்ல. இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க? பாவம் பண்ணீங்க. நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. அந்த ஆள் ஒரு திருடன், ஃப்ராடு, தீவிரவாதி. மாலதி, கொஞ்சம் பேசாம இருக்கியா? உன் சர்டிபிகேட் இங்க யாரும் கேட்கல. அவர் நிச்சயம் நல்லவரு, அது அவர் முகத்திலேயே தெரியுது. யாரோ வேணும்னே சதி பண்ணிருக்காங்க. எனக்கும் அப்படிதாங்க தோணுது. வேணும்னே பிளான் பண்ணி அவரை ஜெயில போட்டுட்டு உன் கல்யாணத்தை நிறுத்த நினைச்சிருக்காங்க. யாரு பண்ணிருப்பாங்க? எனக்கு என்னவோ அந்த பெருமாள் மேல்தான் சந்தேகமா இருக்கு. பெருமாளா? நான் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அத நந்தினியே சொல்லிட்டா. அவன் பொண்ணுக்கு நடந்த அவசர கல்யாணத்துக்கு பழி தீர்க்கறதுக்காக பெருமாள் தான் அப்படி செஞ்சிருக்கணும். அப்படியெல்லாம் இருக்காதுமா. அவன் கொஞ்சம் கோபக்காரன், முரடனே தவிர கெட்டவன் இல்ல. இல்லப்பா, நீங்க வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறீங்க. நீங்க சொல்ற மாதிரி பெருமாள் ஒரு நல்லவர் இல்லப்பா. அந்த ஆளுக்கு உடம்பெல்லாம் விஷம். அப்படி சொல்லாதம்மா. பெருமாள் எனக்கு 50 வருஷமா தெரியும். எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை அவன் தரமாட்டான். அது மட்டும் இல்லாம நம்ம சிவா வேற அங்க இருக்கான். இப்படி ஒரு நிலைமை கல்யாணிக்கு வர சிவா விடமாட்டான். நீங்க ரொம்ப வெகுலிப்பா. இந்த ஐடியாவே சிவா தான் கொடுத்திருப்பான் நான் நினைக்கிறேன். எப்படியாவது கல்யாணி அழ வைக்கணும். அத கணக்கு போடுறதா சிவாவுக்கு நாள் பூரா வேலை தெரியுமா? என்னமோ அனுபவிக்கிற வேலை நமக்கு. கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். ஆனா நமக்காக ராஜேஷ் கஷ்டப்படக்கூடாதுப்பா. என்னமா சொல்ற? ஆமாப்பா, இவங்க சொல்ற மாதிரி இது எனக்கு எதிரான சதி திட்டம்னா அதுல அவரு பலியாக கூடாது. நான் அதை விடவும் மாட்டேன். அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே, இப்ப என்ன பண்ண முடியும்? முடியும். நான் அவரை போய் மீட் பண்ண போறேன், வெயில எடுக்க போறேன். அவர் நிரபராதி நிரூபிக்கிற வரைக்கும் அவருக்கு சப்போர்ட்டா இருக்க போறேன். நிரூபிக்கிற வரைக்கும் அவருக்கு சப்போர்ட்டா இருக்க போறேன். இது உனக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு தோணுது. வேலியில போற ஓனான் எடுத்து மடியில வச்சுக்கிற மாதிரி அனாவசியமா வம்ப விலைக்கு வாங்க பாக்குறேன்னு தோணுது. மாலதி பிளீஸ், நான் உன்கிட்ட அட்வைஸ் கேட்கல. நான் என்ன செய்ய போறேன்னு அப்பா கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். அது இல்லம்மா, தீவிரவாதம் கஞ்சான்னு அவர் மேல ஏகப்பட்ட பழிய போட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் வெளில விட்டுருவாங்களா என்ன? சித்தி அவர் நல்லவர். நல்லவங்களுக்கு சோதனை வருமே தவிர அவங்க மொத்தமா அழிஞ்சு போயிட மாட்டாங்க. நிச்சயமா அவர் வெளியே வருவாரு. இப்ப வந்திருக்கிற பிரச்சனை என்னால வந்திருக்கலாம். அதனாலதான் நான் அவருக்கு உறுதுணையா இருக்க போறேன்னு சொல்றேன். மொத்தமா எங்க எல்லாருக்கும் ஆபத்தை வரவழைக்காம நீ ஓய மாட்ட. உனக்கு பயமா இருந்தா நீ வேணா உன் புருஷ வீட்டுக்கு போயிட.
அதுக்கும் தான் வழி இல்லாம போச்சே. எல்லாம் என் தலையெழுத்து. அப்ப கொஞ்சம் பேசாம இரு. அப்பா, நான் ராஜேஷ ஜெயில போய் பாக்குறதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே? கண்டிப்பா இல்லம்மா. வேணும்னா நானும் கூட வரேன். நீ என்ன செஞ்சாலும் அது சரியா தான் இருக்கும்னு முழுசா நம்புறேம்மா. கல்யாணி, இந்த நிச்சயம் பாதியிலே நின்னு போச்சுன்னு வருத்தப்படாதம்மா. உங்க அம்மா மேல ஆணையா சொல்றேன், கூடிய சீக்கிரம் உனக்கு ஜாம்னு கல்யாணம் நடக்கத்தான் போகுது. அதையும் நான் பார்க்கத்தான் போறேன். அக்கா, கவலைப்படாதக்கா. ஜோ 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 சர சர சர. அப்பா உனக்கு ஒரு பாட்டு பாடுறேன். அராரோ அரிரரோ அராரோ அரிரரோ ஜிஞ்சிக்கிங் ஜிஞ்சிக்கிங் ஜிஞ்சிக்கிங். பாலா, தாலாட்டெல்லாம் பாட கத்துக்கிட்டு போல. ஒரிஜினலா குழந்தை பெத்துக்கிட்டவங்க கூட இந்த காலத்துல தாலாட்டு பாட மாட்டாங்க. ஆனா நீ எப்படி இந்த அளவுக்கு? குழந்தை மேல ரொம்ப பாசமோ? அது அவங்க மனநிலை பொறுத்துதான் இருக்கும். நான் டெய்லி ஆபீஸ் போறேனே தவிர இவங்க 3 பேரையும் நினைக்காம இருந்ததே கிடையாது. உண்மையிலேயே பெத்தவங்க இருந்தா கூட பொண்ணு மாதிரி பாசமா வளர்க்க முடியாது. குழந்தைங்க ஒரு வகையில கொடுத்து வச்சவங்கதான். ஏய் நில்லுடா. வந்து குடி வா வா. ஏய் நில்லுடா. குடிக்கா. ஏய் நில்லுடா. குடிக்கா. அம்மா, பிளே கிரவுண்டாடா இது? ஓடி பிடிச்சு விளையாடுறதுக்கு இது வேணா? தின்றது தண்டை சோறு. உங்களுக்கு எங்க இருந்துடா வர இந்த கொழுப்பு? இன்னொரு முறை நீ இப்படி செய்ய? ராஸ்கல், போடா போடா அந்த பக்கம். அறிவு கட்டவனே, என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? பிச்சுவேன் ஜாக்கிரதை. இதெல்லாம் வேற எங்கயாவது வச்சுக்கடா. மாமா, குமார் போட்டு அம்மா அடிச்சிட்டு இருக்காங்க மாமா. வா அறிவு கட்ட முண்டா. இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கே, உனக்கு அறிவு இல்ல? ஆத்தால என்னைக்கு நிறுத்துமா நிறுத்து. ஏன் இப்படி குழந்தைய போட்டு அடிக்கிற? யாரு இதுங்களாடா குழந்தை? தினம் இதுங்க அடிக்கிற லூட்டி என்னால தாங்க முடியலடா. ஏய், அதுக்குள்ள இவங்க கிட்ட போட்டு கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டியா? அம்மா, அவளை எதுக்கு மாத்திட்ட? என்ன சத்தம் தான் கேட்டேன். ஏன் சும்மா இப்படி குழந்தைய போட்டு அடிச்சிட்டு இருக்க? இதுங்க குழந்தைங்களாடா? குட்டி சாத்தானுங்க. அம்மா, என்னைக்கு இதுங்க காலடி எடுத்து இந்த வீட்டுக்குள்ள வச்சுதா அன்னைக்கு நிம்மதி எல்லாம் போயிடுச்சு. தர்தரம் பிடிச்சதுங்க. என்னைக்கு இந்த வீட்டை விட்டு ஓடிய போதா தெரியல. அம்மா, குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும். பெரியவங்க நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுத்து போகணும். நான் ஏன்டா பொறுத்து போனா? நான் ஏன் பொறுத்து போனேன்னு கேக்குறேன். எவனோ ஒருத்தன் பெத்து போட்டு போவான், நான் பொறுத்து போனோமா? திரும்ப திரும்ப அதே பேசாதமா. இவங்க 3 பேரும் என்ன நம்பிதான் இருக்காங்க. நான் எப்படி பாசமா இருக்கணும், நீ இருந்தாகணும். என்னால அப்படி இருக்க முடியாது. என்னைக்கு இது 3 இந்த வீட்டை விட்டு ஓடிது அன்னைக்கு தான்டா நிம்மதி. சரி வா.
சார் நம்மள சுத்தி என்ன நடக்குது? நீங்க தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தீங்களா? ஏன் எல்லாம் பணத்துக்காகவா? நீங்களும் அதை நம்புறீங்களா? அந்த தீவிரவாதிகளை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட கிடையாது. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. உங்களுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? தெரியலையே. ஆனா இவ்வளவு நாளா எவ்வளவோ கிரிமினல்ஸ நான் உள்ள பிடிச்சு போட்டிருக்கேன். அதுல யாரோ ஒருத்தன் தான் என்ன பழிவாங்க பிளான் பண்ணிருக்கான். டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு இதை யார் செஞ்சிருப்பா, அந்த ரவுடிங்க யாரு, எங்கிருந்து வந்தாங்கன்னு எல்லாமே கண்டுபிடிக்க சொல்லிருக்கேன். சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்களா? அத இப்போ சொல்ல முடியாது. கமிஷனர்ட்ட இருந்து வேற விதமான பிரஷர்லாம் வந்துகிட்டு இருக்கு. அவருக்கு என் மேல ஏற்கனவே கோபம். அது மட்டும் இல்லாம எனக்கு வந்த நியூஸ் படி ஒரு மந்திரி இதுல ஏதோ இன்வால்வ் ஆயிருக்காராம். எனக்கு வந்த நியூஸ் படி ஒரு மந்திரி இதுல ஏதோ இன்வால்வ் ஆயிருக்காராம். என்ன சார், அப்பனா இந்த பிரச்சனை தீராதா? இப்போதைக்கு தீராது. சரி சார், நீங்க பெயில்ல வெளியே வர ட்ரை பண்ணலாம்ல? முடியல. ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். தேச துரோகம், கூட்டு சதி, அப்படி இப்படின்னு 4 கேஸ் போட்டாங்க. இப்போதைக்கு வெளியே வர முடியாது போல இருக்கு. கல்யாணி, மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கா? ஆமா சார். நிச்சயதார்த்தம் நடந்த அன்னைக்கே நீங்க ஜெயிலுக்கு வர வேண்டியதா போயிடுச்சே. எல்லாம் என்னோட நேரம்தான். அப்படி உங்களை நீங்களே குறை சொல்லிக்காதீங்க. சொல்ல போனா என்னால தானே உங்களுக்கே கஷ்டம். நிச்சயதார்த்தம் அன்னைக்கே கல்யாணம் நின்னு போச்சுன்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு தானே. ஆமா கல்யாணி, என்ன மன்னிச்சிடுங்க. நமக்கு நிச்சயம் நடந்ததே, அதை அப்படியே விட்டுருவோம். இனிமே நம்ம வாழ்க்கையில சேர முடியாது. என் மேல இருக்கிற கேஸ் எல்லாம் எப்போ முடியும்னு தெரியாது. 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ ஆகலாம். அது வரைக்கும் உங்களை காக்க வைக்கணுங்கிறது தப்புன்னு என் மனசுக்கு படுது. நீங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க கல்யாணி. நீங்க என்ன எதிர்பார்ப்புல இப்ப என்ன பார்க்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப எனக்கு இருக்கிற பிரச்சனையில நீங்க என் கூட இருக்கணுங்கிறது முடியாத காரியம். முடிஞ்சா உங்க அப்பாவை வர்ற புதன்கிழமை கோர்ட்டுக்கு வர சொல்லுங்க. நான் நேர்ல பேசிக்கிறேன். பரவாயில்ல சார், நானே சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி எவ்வளவோ கஷ்டங்களை நான் சந்திச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனையில இருந்து உங்களை வெளியில கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சியும் நான் செய்யறேன் சார். நான் வரேன் சார். என்னம்மா கல்யாணி, அதிர்ச்சி ஆயிட்டியா? இதெல்லாம் விட பெரிய அதிர்ச்சியை பார்த்திருக்க, இதுக்கு போய் பயப்படலாமா? நில்லுமா, போயிட்டே இருக்க. உன்னை பார்த்த உடனே நான் உங்ககிட்ட பேசணும்னு இறங்கி வந்திருக்கேன். ஐ மீன் கார்ல இருந்து இறங்கி வந்திருக்கேன். 4 வார்த்தை பேசாம போயிட்டா எப்படிமா? அம்மா, நான் யாரும் 3வது மனுஷன் இல்ல.
உன் சொந்த தம்பியோட சொந்த மாமனார், உங்க வீட்டோட மதிப்பு மிக்க சம்பந்தி. அதுக்காவது மதிப்பு மரியாதை கொடுக்கலாம்ல? என்ன நான் சொல்றேன்? ஓ, மதிப்பு மரியாதை என்னன்னு கேக்குறியா? உனக்கு தான் அதெல்லாம் என்னன்னு தெரியாதே. உன் கூட பிறந்த தம்பியையே போலீஸ்ல புடிச்சு கொடுத்தவ நீ. உனக்கு எப்படி நல்ல விஷயங்கள் புரியும்? இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாமா. நீ தான் கல்யாணம் வேணும், தாலி வேணும்னு நிச்சயார்த்தம் வரைக்கும் போனேன். ஆனா என்னாச்சு? பாவம், எல்லாமே புஸ்வானமா போச்சு. என் மாப்பிளைய, அதாவது உன் தம்பிய போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு முட்டிக்கு முட்டி தட்டின இன்ஸ்பெக்டர் அவன் இருக்கான்ல, அவனே இப்ப கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். கல்யாணி, தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு உண்மை பாத்தியா? இங்க பாருங்க, அவரை பத்தி பேச உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அவரா? அவரு கல்யாணாலும் கனவை, புல்லானாலும் புருஷன். அப்படி ஃபீல் பண்றீங்களா நீங்க? இத மட்டும் தான் ஃபீல் பண்றீங்களா, இல்ல அவரை புருஷனா நினைச்சு அவரோட? சார், வாழ நினைத்தால் உன் பாத